அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைகாசி அமாவாசை. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதுவும் இந்த வைகாசி மாதமானது நமக்கு மல மாதம், புருஷோத்தம மாதம் அழைக்கப்படுது. ஒரு மாதத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அமாவாசை பௌர்ணமி வரும். ஆனால் சில மாதத்தில் இப்படி 2 முறை பௌர்ணமியோ அமாவாசையோ வந்துச்சுன்னா அந்த மாதத்தை இப்படி விசேஷமான மாதமாக மல மாதம், புருஷோத்தம மாதம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோங்க. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளுக்கும் அதீதமான ஒரு சக்தியும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளை யாருமே தவறப்படக்கூடாது. இன்றைய நாள் முன்னோர்களுக்கு இந்த படையலிடுறது, காகத்துக்கு சாதம் கொடுக்கறது, அப்படி சின்ன சின்ன தான தர்மங்கள் நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்போம். சிலர் எங்களால் அப்படிலாம் பண்ண முடியல, இல்லாட்டி எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட இன்றைக்கி ராத்திரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சக்தி வாய்ந்த முன்னோர்களுக்கான தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்களேன். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த முன்னோர் தீபத்தை நம்ம ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்ம ஏற்ற நமக்கு அதீதமான ஒரு சக்தி கிடச்சி நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முன்னாடியே மறையிறத நம்மளே கண் கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீப பதிவு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அமாவாசையானது நமக்கு திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:19 மணிலேருந்து ஜூன் 15 திங்கட்கிழமை காலையில் 8:23 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்ப்பணங்கள், நம்ம படையலிடுறது, காகத்துக்கு சாதம் வைக்கிறது எல்லாமே இந்த 12:19 அந்த மணிக்கு அதுக்கப்புறமேட்டு நம்முடைய வீட்டில் நீங்கள் வழிபடலாம். சிலருடைய வீட்டில் முன்னோர்களுக்கான வழிபாடுகள் எதுவுமே குடும்பத்தில் எங்களுக்கு பழக்கங்கள் இல்லை, நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சவங்களே கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் ஒவ்வொரு மாத அமாவாசையிலையுமே முன்னோர்களை மனசார நினச்சி உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய முன்னோர்களுடைய தீப வழிபாட்டு முறை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய வீட்டில் எல்லா விஷயங்களும் எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியிலே நமக்கு நடக்காமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கும். பார்த்திங்களா, ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கலாம், இல்லை கல்யாணங்கள் நிறைய அலைன்ஸ் பார்த்து நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு கூட திருமணங்கள் தள்ளி போகிறது, இல்லாட்டி தீராத ஒரு வியாதி, நமக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் கூட சாப்பிட்டுட்டு கூட சில வியாதிகள் தீரவே மாட்டேங்குது. மனசு கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பணத்தில் கஷ்டம், வேறு ஏதாவது வகையில் கஷ்டம், இல்லாட்டி காசு பணங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த நிம்மதிங்கிறது குடும்பத்தில் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது, தொட்ட காரியம் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதே. நிறைய பேருக்கு ஈஸியாக முடிய வேண்டிய வேலைகள் நமக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் பித்திருக்களுடைய அந்த தோஷங்கள், அவங்களுடைய சின்ன சின்ன கோபங்கள் தான். அதாவது பித்திரு தோஷம்னோம்னா நம்ம பெரிய அளவுலலாம் பயப்பட தேவையில்லைங்க. நம்ம இது மாதிரியான அமாவாசை நாட்களில் நம்ம அந்த பெற்றோர்களுடைய அந்த திதி இருக்குது பார்த்திங்களா, முன்னோர்களுடைய திதி, அதை கரெக்டாக நம்ம முறையாக தர்ப்பணங்கள் பண்ணுறது, இது மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறது, அந்த நாளில் தீப வழிபாடுகள் பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம அந்த நாட்களில் செஞ்சாலே போதும். எப்பயுமே எல்லா அமாவாசையிலுமே நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் பித்ருலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு நம்மை பார்க்க வருவாங்களாம். அப்படி அவங்க ரொம்ப அந்த நேரத்தில் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு உணவு கிடைக்காதா, நம்முடைய குழந்தைகள் நம்மளை யார் நினச்சிட்ருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில், கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் நம்மை பார்க்க வருவதாக ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட முன்னோர்கள் நமக்கு அவங்கள சாந்திப்படுத்தும் விதமாக தான் நம்ம இது மாதிரியான சிராத்தம் பண்ணுறது, தர்ப்பணங்கள் பண்ண சொல்கிறோம். இது மாதிரி யாருக்காச்சும் அன்னதானங்கள் கொடுக்க சொல்கிறது, காகத்துக்கு உணவு கொடுக்க சொல்கிறது, இது எல்லாமே ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு போய் சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இது மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணலாமா அப்படிங்கிறவங்க கூட இன்றைக்கி ராத்திரி, அதாவது இன்றைக்கி கரெக்டாக 14ஆம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி அமாவாசை திதி, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்குது. அதனால் இன்றைக்கி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். சப்போஸ் இந்த பதிவை நாங்கள் தாமதமாக பார்த்துட்டோம் அப்படிங்கிறவங்க அமாவாசை திதி முடிவதற்கு முன்னாடி, அதாவது நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம்.
தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் போதுங்க. இந்த தீபத்தை நம்ம பூஜை ரூமில் நம்ம ஏற்றக்கூடாது. நம்ம வீட்டு ஹாலில் நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ வீடு சின்னதாக இருக்குது, நாங்கள் ஹாலில் தான் தூங்குகிறோம் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு வராண்டாவில் நீங்கள் ஏற்றலாம். ஆனால் வீட்டுக்கு வெளியே இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஏற்றிக்கலாம். பெட்ரூமில் நம்ம ஏற்றக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சின்னதான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. பூஜைக்கான தட்டு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். தட்டு இல்லாதவங்க ஏதாவது இலை வச்சுட்டு நம்ம அந்த விளக்கு வைக்கணும். உங்கள் முன்னோர்களுடைய படம் இருந்ததுன்னா படத்துக்கு முன்னாடி ஏற்றலாம். படம் இல்லாதவங்க நீங்கள் சும்மா சாதாரணமாக ஹாலே நீங்கள் தீபம் ஏற்றலாம். இதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் வந்து தெற்கு திசை நோக்கி தீபம் வந்து எரியறது தான் விசேஷம். ஏன்னா தெற்குங்கிறது தான் நமக்கு அந்த பித்ருலோகத்துக்கான ஒரு திசை, யமனுக்கான திசைன்னு சொல்லுவாங்க. அதனால் தீபம் வந்து தெற்கு திசை நோக்கி ஏற்றிட்டு அதுக்கு பக்கத்தில் சாதாரண குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வைக்கலாம். இல்லாட்டி ஒரு செம்பில் குழந்தை தண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டையுமே வச்சுட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறப்ப அவங்க வந்து தவித்த வாய்க்கு அந்த தண்ணிக்கும் அதே மாதிரி வந்து அவங்க மீண்டும் பித்ருலோகத்துக்கு போவதற்கான வெளிச்சம் காட்டுவதற்காக தான் இந்த தீபம்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு விளக்கும் பக்கத்தில் அந்த தண்ணி மட்டும் நீங்கள் வச்சுட்டு மனசார நம்ம எப்படி ஒரு சாமி கும்பிட்றப்ப நம்ம வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட கேட்போமோ அதே மாதிரி முன்னோர்கள்ங்கிறதே நம்முடைய தெய்வங்கள் தானே. அப்படிங்கிறப்ப நீங்கள் மனசார உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ, ஒரு பெத்த அம்மா அப்பா கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி மனசார அந்த தீபத்துக்கு முன்னாடி எங்களுக்கான இந்த கஷ்டங்களை எங்களுக்கு தீர்த்து கொடுங்க, இதற்கான எங்களுக்கு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களே ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சு எங்கள் குடும்பத்தை நல்லா வாழ வைங்க அப்படின்னு நீங்கள் மனசார அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வேண்டி பாருங்களேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ளே நீங்களே இதற்கான உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா இது நமக்கு பலருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வீட்டில் செஞ்சிட்ருக்க ஒரு விஷயம்தான். அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை வந்து நீங்கள் யாருமே தவறப்படாதீங்க. இது வந்து சப்போஸ் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த விளக்கை ஏற்றக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஏற்றலாம். இப்போ சப்போஸ் ஹஸ்பண்ட் இல்லைம்மா வெளியூருக்கெலாம் போயிருக்காங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் பசங்களை வச்சு நீங்கள் ஏற்ற சொல்லலாம். தீபம் வந்து தானாகவே மலையேறட்டும். ஏற்றிட்டு நீங்கள் எப்பயும் போய் நீங்கள் வந்து படுக்க போகலாம். காலையில் ஏந்திரிச்சோன்னா அந்த விளக்கு சுத்தப்படுத்தி நம்ம எடுத்து நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. அந்த தண்ணியை வந்து செடியில் கால்படாத இடத்துல நீங்கள் விட்டுடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் ரெமெடியாக இருக்கும். ஆனால் இந்த அமாவாசை ராத்திரிக்கு ஒரு அதீதமான ஒரு சக்தி இருக்குது. இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் அந்த முன்னோர்களுக்கான அந்த அனுகிரகமும் பித்திருக்களுக்கான அந்த எல்லா ஒரு தெய்வத்துடைய அந்த ஒரு சக்தியும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இப்படி நம்முடைய கோரிக்கைகள் நம்ம வைக்கிறப்ப கண்டிப்பாக எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும். அதனால் நீங்கள் இந்த அமாவாசைனால் யாருமே தவற விடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். இந்த ஒரு தீபமானது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து முன்னோர்களுடைய அனுகிரகம் நம்மளுடைய குடும்பத்துக்கும் அப்புறம் நம்முடைய வம்சத்துக்கே வந்து கிடைக்கிற மாதிரியான அற்புதமான ஒரு வழிகாட்டல் மெத்தடு தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையிலையும் இந்த தீபத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏற்றுங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை பதிவிடுங்க. குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாயே நமக அப்படிங்கிற அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகமும் பித்தர்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.